ஹே ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு த சேனல். ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னா, நம்ம செங்கோட்டை டு வர்க்கலா வந்து ரீசெண்டாக ட்ராவல் பண்ணியிருந்தோம். அந்த ட்ராவலை பற்றி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டை புனலூர் வழியாக வந்து வர்க்கலா போயிருந்தோம். எங்கள் ஊர்லேருந்து செங்கோட்டை புனலூர் வழி தான் வந்து ரொம்ப பக்கம். ஆக்சுவலாக இன்னொரு வழியும் இருக்குது, நம்ம நாகர்கோவில் கன்னியாகுமரி போயும் போகலாம். ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து இந்த ரூட்டை ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ வர்க்கலாவில் இருக்கிற பீச்சஸ் அண்ட் கிளிஃப்ஸ் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் நேரில் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து வர்க்கலா வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி கேரளாவில் நிறைய இடம் போயிருந்தாலும் ஸோ வர்க்கலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவா வைப் தரும். ஸோ ஒரு பீச்சு, கிளிஃபு அதெல்லாமே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் சரி லெட்ஸ் ட்ரை திஸ் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தேன். மார்னிங் ஒரு 9:30 போல் எங்கள் ஊர் ராஜபாளையத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பிளான் என்னென்னா, செங்கோட்டை வழியாக போயிட்டு அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா புனலூர் ரீச் ஆகி ஸோ அங்கேருந்து ஃபர்தராக வர்க்கலா போகலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. ஸோ இந்த ரூட் வந்து என்னோடய ஃபேவரேட் ரூட். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் எப்போ கேரளா போனாலுமே வந்து மேக்ஸிமம் நாங்கள் இந்த வழியாக தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். இதுதான் வந்து எங்களுக்கும் ரொம்ப பக்கம். குற்றால சீசன் ஆரம்பித்ததுனால கிளைமேட்டுமே நல்லா இருந்தது. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலாக 2 பக்கமே நெல் போட்டு அறுவடை பண்ணியிருந்தாங்க. புளியங்குடி தாண்டினதுமே வந்து சொக்கம்பட்டி அப்படிங்கிற ஊரில் வந்து அல்வா ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அங்கே தான் அல்வா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து திருநெல்வேலிக்கு போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டோரி லைன் வந்து அந்த கடையில் போட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸாக்டாக கார் எடுத்து ஒரு 1 ஹவரில் வந்து ஒரு டீ பிரேக் நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த கடையை வந்து கிராஸ் பண்ணி வந்தோம். இந்த கடை பேர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ தனலட்சுமி விலாஸ், அல்வாவின் பூர்வீகம் சொக்கம்பட்டி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து நமக்கு தான் ஆளுங்களுக்கு தான் பூர்வீகம் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த கோட் வந்து வித்தியாசமாக இருந்தது. அவங்க சொன்னது பார்த்திங்கன்னா அல்வாக்குமே வந்து பூர்வீகம் இருக்குது அப்படின்னு இப்போ தான் தெரிஞ்சது. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய அல்வா வந்து ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வாழைப்பழம், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவாப்பழத்தில் இருந்தது, ஸோ மாதுளம்பழத்தில் இருந்தது, பப்பாயா, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரியில் கூட அல்வா இருந்தது, ஆக்சுவலாக கேரட்டில் இருந்தது, மாம்பழத்தில் அல்வா இருந்தது. ஸோ அதெல்லாமே பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி. வாழை இலையில் அல்வா நான் இப்போ தான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து நான் இதுக்கு முன்னாடி வாழை இலை அல்வாங்கிறது கேள்விப்பட்டதே கிடையாது. நீங்கள் யாராவது வாழை இலை அல்வா கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குற்றால சீசன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சபரிமலை சீசன்லலாம் இந்த பக்கம் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருந்த ஆளுங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக குற்றாலத்துக்கு அப்புறம் சபரிமலைக்கு படுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்நாக்ஸ் நிறையா வாங்கிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆக்சுவலாக கடையுமே வந்து நல்ல பெரிய கடை. நிறைய பேர் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் இருந்தது. அதே மாதிரி வண்டியுமே பார்த்திங்கன்னா நிறைய நிப்பாட்டுற மாதிரி இருந்தது. ஸோ இன்றைக்கி என்னென்ன அல்வா இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி கடைக்குள்ளே போயாச்சு. அதில் பார்த்திங்கன்னா அந்த டிக் பண்ணியிருக்காங்க இல்லையா, சாக் பீஸ் வச்சு, அந்த அல்வா மட்டும்தான் இன்றைக்கி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து யூஸ்வலாகவே மில்க் ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் பால் அல்வா ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா ரம்பூட்டான் அல்வா, அதுக்கப்புறம் வந்து மாம்பழ அல்வா, இந்த 3மே வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அல்வாவோட டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக ஒரு பழத்துலேருந்து என்ன டேஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அது மட்டும்தான் இருந்தது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா எசன்ஸ்லாம் போட்டு ஸ்மெல் ஜாஸ்தியாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சட்டிலாகவும் ஆக்சுவலாக வந்து நான் சாப்பிட்டதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அல்வா அப்படின்னு சொல்லலாம். அது போக பார்த்திங்கன்னா மிக்சர் ஐட்டம்ஸ் இருந்தது. ஸோ ஆக்சுவலாக மிக்சர் ஐட்டம்ஸில் வந்து பாம்பே மிக்சரு, அதுக்கப்புறம் வந்து தக்காளி இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து மிக்சர் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது போக வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே யூஸ்வலாக சாப்பிட்ற மிக்சர், ஸோ அந்த மாதிரி 3 வெரைட்டிஸ் வாங்கியிருந்தோம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் செங்கோட்டை வந்து கிளம்பியாச்சு. ஸோ எங்கள் ஊர்லேயே வந்து குற்றால சாரல் வந்து ரொம்ப பலமாக அடிக்கும். ஸோ இன்னுமே வந்து செங்கோட்டை பக்கத்தில் நாங்கள் நெருங்க இன்னுமே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது வெதர். ஆக்சுவலாக வந்து ஒரு டெம்பரேச்சர் வந்து மாட்ரேட்டாக இருந்தது. லைட்டாக சாரல் ட்ரிசில் ஆகிட்டே இருந்தது. அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த பொள்ளாச்சி சைட்லலாம் தோப்பு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இல்லையா, தென்னந்தோப்பு அந்த மாதிரியெல்லாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கமே வந்து தோப்பு வந்து நிறையா இருந்தது. ஸோ எங்கள் ஊருமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால எங்கள் ஊர்லேயுமே தோப்பு இதெல்லாம் நிறையா இருந்தது. ஸோ எனக்கு வந்து இது பெருசாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கல, ஏன்னா நம்ம இதெல்லாம் பார்த்தது தானே அப்படின்னு. ஸோ மேபி யாராவது புதுசாக ட்ராவல் பண்ணுறீங்க, அதுவும் இந்த வழியில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நின்று பார்க்குறதுக்கு நிறையா ஒரு ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நான் ஏற்கனவே வீடியோவில் காமிச்ச மாதிரி செங்கோட்டை நெருங்க பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பே மாறுச்சு. ஆக்சுவலாக வந்து பியூட்டிஃபுல் ஹில்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையிலேருந்து ஃபர்தராக வந்து புனலூர் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். அது இன்னுமே வந்து மலை மேலே இப்போ தான் ஏற ஆரம்பித்தோம். இன்னுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் இந்த ரூட்டில் வந்து ஏகப்பட்ட டைம் வந்திருக்கேன். பட் ஆனால் ஒரு டைம் இந்த ரூட்டை வந்து கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த க்ரீனரிஸ், அந்த மவுண்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசாகவும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த ட்ரிப்பில் என்னோடய ஃபேவரட் மூமெண்ட் நிறையா இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரளாக்குள்ளே என்ட்ராகும்போது சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தண்ணி எல்லாம் ஓடிட்டே இருந்தது. ஸோ இது சீசன் டைம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப க்ரீனரியாகவும், ஸோ
மழை வந்து அப்படியே சாரல் மாதிரி பெஞ்சிட்டே இருக்கும் இல்லையா, குற்றால சாரல்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரியே சாரல் பெஞ்சிட்டே தான் இருந்தது. ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஸோ நம்ம கேரளா பார்டர் கிராஸ் ஆனதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வியூவில் வந்து டோட்டலாக டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஆக்சுவலாக வந்து மலைகள் அந்த டெரைன் எல்லாமே மாறி இருக்கும். டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா வீடுகள், அங்கே இருக்கிற மலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்கும். ஸோ நம்ம காரில் போகும்போது ஆக்சுவலாக வந்து எடுத்த வீடியோஸ் தான் இது எல்லாமே வந்து. ஸோ இதை விட பார்த்திங்கன்னா இன்னும் போக போக ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ அந்த ஆற்று ஓரத்துலேயே வந்து அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யாராவது ட்ரிவாண்ட்ரம் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின் இல்லை, ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா, நீங்கள் திருநெல்வேலி நாகர்கோவில் ரூட் எடுக்கிறதுக்கு பதிலாக கண்டிப்பாக வந்து இந்த ரூட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக வந்து ஒரு சைட் சீயிங்குமே ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். நான் ஏன் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா வந்து 13 ஆர்ச் ரயில்வே பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜ் இருக்குது, நீங்கள் பார்த்தா தெரியும். இது வந்து செங்கோட்டை டு கேரளாக்கு கொல்லம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் விடும்போது மீட்டர் கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் பீரியடில் விட்ட ட்ரெயின். ஸோ அப்போவே கட்டினது, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஒரு பிரிட்ஜ் அதை. ஸோ செங்கோட்டை டு கொல்லம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும், குகைக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி போன இடம் பார்த்திங்கன்னா கர்நாடகா டு கோவா போகும்போது தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அந்த இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குகைக்குள்ளே வந்து போகும். அது பேர் கொங்கன் ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சென்னை டு கொல்லம் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர், ராஜபாளையம், சிவகாசி இந்த வழியாக வந்து வரும். ஸோ ஆக்சுவலாக புனலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கே பார்த்திங்கன்னா தனி வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ பார்க்குறவங்க யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், அதுவுமே வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கேரளாவிலேருந்து தமிழ்நாடுக்கோ இல்லை தமிழ்நாடுலேருந்து கேரளாக்கோ போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 4 பாசஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாகர்கோவில் டு ட்ரிவாண்ட்ரம் வழியாக போகிறது, இன்னொன்று வந்து செங்கோட்டை டு புனலூர், இன்னொரு வழி பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டத்தில் இருக்கிற மூணார் வழியாக போகிறது. ஸோ 4வது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆக்சுவலாக கோயம்புத்தூர் பாலக்காடு ரோடு. ஸோ இந்த 4 ரோடு தான் பார்த்திங்க அப்படின்னா மேஜராக வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, கூட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் வீடியோவில் காமிக்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட வந்து எத்தனை லாரிஸ் வந்து கிராஸ் ஆச்சு நமக்கு எதுக்கு அப்படின்னு. ஸோ சிமெண்ட் லாரிஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி லோடு, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ மெட்டல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஆக்சுவலி இந்த குவாரியிலேருந்து கல்லெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி லாரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லாரிஸ். நான் ட்ராவல் பண்ண 3 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 200லேருந்து 250 லாரியாவது பார்த்துருப்பேன். ஸோ வர்க்கலாக்கு 1 hour முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா லஞ்ச் பிரேக்காக கேரளாவில் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி இருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது வந்து வர்க்கலாவில் போய் லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நாங்கள் நிப்பாட்ட வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அங்கே சாப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி. ஸோ கேரளா ஸ்டைல் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி ஃபுல்லாக காரமாக அந்த மாதிரிலாம் இருக்காது, அது ஒரு மாதிரி சட்டிலாக இருந்தது. பட் ஆனால் அதுவுமே நல்ல டேஸ்ட்டில் இருந்தது. நான் நிறையா வந்து இந்த மாதிரி பிரியாணி கேரளா ஸ்டைலில் நிறைய சாப்பிட்ருக்கேன். பட் ஆனால் வந்து என் ஒய்ஃபோட தம்பி இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிரியாணி எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஆனால் கேரளாவில் ஒரு வியர்டான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே நம்ம ஊரில் வந்து சிக்கன் பிரியாணி ரேட் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ பன்னீர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்கனை விட ஒரு 10-20 ரூபா கம்மியாக இருக்கும். பட் ஆனால் அங்கே வந்து டோட்டலாக வேறு சிக்கன் பிரியாணி வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது, ஆல்மோஸ்ட் 170 அந்த மாதிரி. பட் ஆனால் வந்து பன்னீர் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 250 ரூபீஸ்க்கு மேலே இருந்தது. ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தது. பட் ஆனால் பிரியாணிக்கு வந்து அப்பளம், அதுக்கப்புறம் ஊறுகாலாம் கொடுக்குறாங்க. அதுதான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. மற்றபடி பார்த்திங்கன்னா டேஸ்ட் எல்லாமே அந்த ஊர் ஸ்டைலில் வந்து அது பெஸ்ட்டான பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் யூஸ்வலாக எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஃபுட்டை வந்து நான் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ காஷ்மீர் போனோன்னா அங்கே என்ன ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறது, இப்போ ஜெய்ப்பூர் போனால் அங்கே என்ன ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறது, பெங்களூர் போனால் அங்கே என்ன வந்து கைண்ட் ஆஃப் பிரியாணி வந்து தொன்னை பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த நேட்டிவ் ஃபுட்டை எனக்கு என்ஜாய் பண்ண பிடிக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் நம்ம ஊர் பிரியாணி மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ண தோணலை. ஏன்னா அது அந்த ஊர் பிரியாணி. ஸோ அந்த ஊர் பிரியாணி ஸோ அவங்களால என்ன முடியுமோ அந்த பெஸ்ட் டேஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அது போக வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து மீன் வந்து எங்கே பார்த்தாலும் ஈஸியாகவே கிடைக்கிது. ஆக்சுவலாக வந்து அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் பொரிச்ச மீன். நம்ம ஊரை விட அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் அது ஒரு மாதிரியான வித்தியாசமான டேஸ்ட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சாப்பிட்டவங்க எல்லாம் சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து செங்கோட்டை ரூட்டில் ட்ராவல் பண்ணுற ஆளாக இருந்தால் எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தென்காசியில் சாப்பிட்ருங்க. அப்படி ஒரு வேளை முடியல அப்படின்னா வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக செங்கோட்டையில் சாப்பிடுங்க. ஸோ இதை தாண்டி மேலே போயிட்டீங்க, ஏற ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ புனலூர்லாம் தாண்டி போய் ரொம்ப தூரமாகும். ஆக்சுவலாக ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு
ப்ராப்பரான சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடையவே கிடையாது. அங்கங்கே கிடைக்கிற ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நாங்களே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி வர்க்கலாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour முன்னாடி தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் கிடச்சது சாப்பிட்றதுக்காக. நீங்கள் இந்த ரூட்டில் வந்து குழந்தைகளோட ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து பிளான் பண்ணிக்கோங்க எங்கே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எனக்கு தெரியலை. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து கேரளா சீப்புன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம ஊரில் என்ன ரேட்டோ அதே ரேட்டு தாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு 4.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வர்க்கலா வந்தாச்சு. ஸோ வர்க்கலா வந்துட்டு ரூமை செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் நேராக வந்து பீச்சுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கே வந்து கேதர் ஆகிட்டாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து எங்கே தங்கியிருந்தோம், ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, அது போக அங்கே என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபர்தராக வந்து வர்க்கலாவில் என்னென்னலாம் பார்க்குறதுக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வருது.